எல்லோருக்கும் வணக்கம். உலகத்தில் ஒரே மாதிரி 6 பேர் இருப்பாங்களாம். அப்படி ஒரு அதிசயம் இருக்கான். அது மாதிரி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் என்ன ஒரு அதிசயம்னா, எல்லா ஐடி பங்குகளுமே தலை குப்புற கீழே விழுந்திருக்கு. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஐடி பங்கு விழுந்துட்டு போகுது. நம்மளுடைய மார்க்கெட் 25,300க்கு கீழே போகாத வரைக்கும் அது 200 பாயிண்ட் இறங்கினா என்ன, 200 பாயிண்ட் ஏறினா என்ன, போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது ஒரு பங்குகள் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்குது. இப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு ரொம்பவுமே கீழே போய் பயமுறுத்திக்கிட்டு இருந்தது. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இறங்கும் முகம். எவ்வளோ மாதம் நீங்கள் நினைக்கிறீங்க? கற்பனையில் கூட நீங்கள் நினைக்க முடியாது. அக்டோபர் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 5 மாதங்களாக இறக்கமாகவே இருந்து கொண்டிருந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் பயமுறுத்திக்கிட்டே இருந்தால், அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே ஒரு யூடர்ன் போட்டு மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இப்போ இவனுக்கு பிடிச்ச வியாதி இன்ஃபோசிஸ்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தினுடைய ஹையிலிருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுவீங்க. 20% இறங்கியிருக்கு தன்னுடைய உச்சத்திலிருந்து. இதுக்கு முன்னாடி ஒரு முறை இப்படித்தான் 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு 10-12% கீழே இறங்குனா, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி ஒரு 4 மாதத்துக்கு ஏறினான். 4 மாதத்துக்கு ஏறினதை 4 நாள்லையாடா இறக்கி விடுவீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களாம் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. முதல் கட்ட சப்போர்ட்டையும் உடச்சிட்டான், 2வது கட்ட சப்போர்ட்டையும் உடச்சிட்டான். இனி என்னதான் இவனுடைய நோக்கம்? பயமுறுத்தி கொண்டிருந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் எப்படி திடீர்னு அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு இன்பம் திரும்பி வந்ததோ, அது மாதிரி இந்த இன்ஃபோசிஸ்னுடைய வீழ்ச்சி தடப்பட்டு நின்று இவ்வளவு தூரம் ஒரு பேட் நியூஸ் அப்சர்வ் பண்ணி நம்ம பார்த்ததே இல்லைங்க நண்பர்களே. ஐஇஎக்ஸ்னு ஒரு பங்கு கவர்மெண்ட்னுடைய ஆர்டர்னால பெரிய வீழ்ச்சி அடைஞ்சது. அடுத்த நாள்லேருந்தே அந்த ஷாக் அப்சர்வ் பண்ணான். ட்ரெண்ட்னு ஒரு பங்கு இப்படி தான் ரிசல்ட் சரியில்லைன்னு பெருசாக கீழே விழுந்தான். அடுத்த நாள்லேருந்தே அவனுடைய ஷாக்கை அப்சர்வ் பண்ணான். நாட்கோ ஃபார்மான்னு ஒரு கும்பா குட்டி அவன் என்ன பண்ணான்னா, முதல்ல சில காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கும்பா பாட்டு பாடி விட்டான். அதுக்கே இன்னும் நம்மளுக்கு விடை தெரியல. அது சுமாரான ரிசல்ட் கொடுத்த அடுத்த தருணமே 2-3 நாட்களில் பெரிய சரிவடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவனே ஒரு 4-5 நாளில் ஷாக் அப்சர்வ் பண்ணி, இன்ஃபேக்ட் இடையில அவனுடைய லாபம் என்பது இம்ப்ரூவ் ஆன அடுத்த 3 குவார்ட்டர்களின் போது சிறிய அளவில் ஏற்றமே அந்த பங்குக்கு வந்திருந்தது. ஸோ இவன் முதல்ல பாடின கும்பா பாட்டுக்கு இன்னும் விட தெரியாமல் இன்னும் கீழே தான் இருக்குது. இப்போ மறுபடியும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டில் இன்னொரு கும்பா பாட்டு பாடி விட்டுருக்கு. அதாவது வெறும் 151 கோடி தான் வருமானம் அப்படின்ட்டு. இனி நாளைக்கு மார்க்கெட் இதை என்ன பண்ண போகுதுன்னு தெரில. சேல்ஸும் கம்மியாக இருக்குது, அதனுடைய லாபமும் கம்மியாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கங்க, ஒரு நாட்கோ இவ்வளோ பெரிய கும்பா பாட்டு பாடின நாட்கோ ஃபார்மாவே ஒரு 4-5 நாளில் அவனுடைய லாஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு, அவனுடைய ஷாக்கை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மீண்டு வந்தான். இந்த இன்ஃபோசிஸ்க்கு இனி என்ன ஆகும்? அவனுடைய சரிவு தடுக்கப்படுமா? சரியாக 20% தன்னுடைய உச்சியிலிருந்து இறங்கியிருக்கு. என்றைக்குமே தன்னுடைய உச்சியிலிருந்து 20% கீழே இறங்குச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கும் கீழே போச்சுன்னா தான் அது ஒரு பியர் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் பேசிக்குவாங்க. ஸோ இன்றைய மிக முக்கியமான கேள்வி, தொடர்ந்து இறங்கிய இன்ஃபோசிஸ் ஷேர் 20% தன்னுடைய உச்சத்திலிருந்து இறங்கி விட்டுச்சு. இனி நாளையிலிருந்தாவது அதுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்றதான் அந்த ஷேர் வச்சுருக்கிறவங்கள எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாவம், அவங்களுடைய நிலைமை ரொம்ப சிக்கலாக இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான ஷேர், இவங்களும் ஒரு செக்டர் லீடர் தான், சும்மா ரோட்டில் போகிற வர ஸ்டாக்லாம் கிடையாது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற பங்கு. இவங்களுடைய ரிசல்ட் சமீபத்தில் பார்க்கும்பொழுது பெரிய ஷாக்கிங் அப்படின்றலாம் கிடையாது. அவங்களுக்கு உண்டான பிஸ்னஸை அவங்க ரெகுலராக இப்போ டிசம்பர் குவார்ட்டரில் காமிச்சிருக்காங்க. ஒன்றும் பெரிய ப்ராப்ளமெல்லாம் இல்லை. ஆனால் இவங்களுக்கு போட்டி இப்போ தான் சமீபத்தில் வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் 2022லேருந்தே பெரிய வளர்ச்சியில் கவனிச்சிங்களா நண்பர்களே? நான் இப்போ தான் பார்க்குறேன். அதாவது இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு அந்த ஓப்பஸ் மூலியமாக பிரச்சனை வருது, இப்போ காம்படிஷன் வருது, எல்லாம் ஓகே. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி 12,000 கோடி இருந்த வருமானத்தை அவங்க மார்ச் 2022லேயே 30,000 கோடின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 2023லேயே அவங்க 34,000 கோடி கொண்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு 4 வருடமாகவே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே.
நம்மளை ஏமாற்ற முடியாது. தகவல்கள் வந்து பிப்ரவரி 2024 தான் வந்து சொல்லுது பிர்லா ஓப்பஸ் வந்து காம்படிஷனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்படின்னா நம்மளுக்கு 2023 அது தடைப்பட்டு போயிடுச்சு பாருங்க. 2022 அதனுடைய வளர்ச்சி என்பது கம்மியாயிடுச்சு. ஸோ ப்ராபப்ளி கொஞ்சம் ஸ்லோ ஆகிருக்கிறது வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே கொஞ்சம் ஸ்லோ ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் அந்த பிர்லா ஓப்பஸ் வந்ததுக்கப்புறமும் அதனுடைய காம்படிஷன் இவனை நிலைக்குள்ளேயே வைக்கல. அவனுடைய சேல்ஸ் என்பது தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. 2022 அந்த 9,000 கோடி தான் இவங்களுடைய வருமானம். ஸோ அப்போ நம்ம நாட்டினுடைய கன்சப்ஷனே அது பீக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அப்போ என்ன ஆகும்? அதை கடப்பாறை தூக்கி கிணத்துல போட்ட மாதிரி அப்போ பங்குகள் வந்து இப்படியே போயிடுமா அப்படின்னா அப்படி இருந்து நம்ம பார்த்ததில்ல. ஒரு கன்சிஸ்டண்ட்டான வியாபாரம் என்பது ஒரு பங்கு பண்ண ஆரம்பிச்சிருச்சுனாவே அவங்ககிட்ட குரோத்தும் இல்லை, அதனால் மேலே போனால் கீழே இறக்கி விட்டுருவாங்க. அதே சமயம் அவன் நஷ்டம் செய்யக்கூடிய கம்பெனி இல்லை, அதனால் அவனை கீழே போனால் தூக்கி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி பெரும்பாலும் ஆடிக்கிட்டு இருக்கும். என்னைக்காவது ஒரு ப்ரீச் அவுட் ஆகும்பொழுது மேலே ஆனாலும் சரி கீழே ஆனாலும் சரி அதனுடைய பொட்டன்ஷியல் பெரிய அளவில் ஒரு 50%, 100%ன்ற தாக்கமெல்லாம் வர்றதில்லை. மறுபடியும் ஒரு சிறிய அளவில் போயிட்டு இப்படி ஏதாவது ஆடிக்கிட்டு இருக்கக்கூடியதை தான் நம்ம பெரும்பாலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படின்ற பங்கு சமீபத்தில் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் என்பது அவனுடைய தகுதிக்கு உட்பட்டு கொடுத்துருக்கான். அப்போ ஒரு சைட்வேஸாக மாறி மேலே வருமா அல்லது சைட்வேஸாக மாறி கீழே தன்னுடைய பழைய லோ கிட்ட வந்துட்டு அப்புறம் ஏதாவது ஆடுவானா, எந்த பக்கம் போய் ஆடப்போகிறது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸில் இன்னொரு 4-5 மாதம் கழித்து தான் தெரிய வரும். இப்படி போய் ஆடுனானா சைட்வேஸில் அல்லது இப்படி வந்து ஆடுனானா சைட்வேஸில் அப்படின்றது இன்னும் சில காலம் கழித்து தான் தெரிய வரும். செயலில் இறங்காமல் தூங்கும் பங்குச்சந்தை புலிகள் அப்படின்ற மாதிரி இந்த ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் என்பது ஓரளவுக்கு உரிமிக்கிட்டு தான் இருந்தது. அவன் அப்பப்போ இறங்குவதும் ஏறுவதுமாக ஆடிக்கிட்டு இருந்தது. ஏனோ ஒரு காரணத்தினால சமீபத்தில் முக்கியமான சப்போர்ட்டை உடச்சி கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் எல்லாம் பாவம் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு உள்ளே இறங்கியிருப்பாங்க. இனி அவங்களுக்கு என்ன விடிவு காலம், மேல் நோக்கி விடிவு காலமா அல்லது கீழே வந்து அடுத்த சப்போர்ட்டில் இது வந்து விழுகுதா என்னன்றது தெரியல இப்போதைக்கு. என்னையா நீங்கள் எல்லாருமே கொட்டையெடுத்த ரசப்புளியாகவே இருக்கிறீங்களே ஒழிஞ்சு பாயும் புளியாக ஒருத்தர் இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த மேஸ்டெக் அப்படின்ற பங்குமே 52 வீக் லோவில் தான் இருக்குது. இந்த ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸு 52 வீக் லோவில் தான் இருக்குது. இவங்க பண்ணியிருக்கக்கூடிய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றும் பெரிய நஷ்டமெல்லாம் இல்லை. அது லாபகரமான கம்பெனியாக தான் இந்த ஆப்டஸும் ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. இந்த மேஸ்டெக்குமே வந்து லாபகரமான கம்பெனியாக தான் ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இது கொட்டையெடுக்கப்பட்ட சாம்பார் புலிகள் அப்படின்ற மாதிரி பாவம் இவங்களையெல்லாம் கொண்டு போய் 52 வீக் லோவில் உட்கார வச்சுருக்காங்க. அதில் என்ன பிரச்சனைன்னா இந்த மேஸ்டெக்கும் வந்து ஒரு டெக்னாலஜி கம்பெனி, அதில் டிசிஎஸ் ஷேருக்கே ஒரு கொட்டையெடுத்த சாம்பார் புலியாக அதை மாற்றி வச்சுருக்காங்க, பாயும் புலியாக இல்லை. ஸோ செக்டர் லீடரே காற்று வாங்கிக்கிட்டு இருக்குது. இந்த ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் அவனும் வந்து 52 அவன் தான் செக்டர் லீடரு. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் 5485 கோடிலாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து 2478 கோடி தான் லாபம் பண்ணுறாங்க, 2வது இடத்துல தான் இருக்காங்க. எல்ஐசி ஹவுசிங் தான் ஃபஸ்ட்டு. அவனே வந்து ஒரு சாம்பார் புலியாக பாயும் புலி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் மட்டும் எப்படிங்க? அவனும் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், அதாவது பஜாஜ் ஹெச்எஃப்எல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பஜாஜ் ஃபைனான்ஸ் வேறு, அவன் பெரிய ஆள் தான், ஆனால் அவன் இந்த ஹவுசிங் செக்டரில் இல்லை. அவங்க என்பிஎஃப்சியில் வர்றாங்க. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் விட்ருவோம். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் என்பது பஜாஜ் ஹெச்எஃப்எல். அவங்க 2478 கோடி சம்பாரித்து 2வது இடத்துல இருக்காங்க. முதல்ல வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்குது. அவனு 2 பேருமே தர தட்டி கீழே புல் தடிக்கு பயில்வானுங்களாக உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸு கீழே இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. எது எப்படியோ இவங்க விட்டுருக்கக்கூடிய Q3 ரிசல்ட்ஸ் வந்து இந்த புலிகள் மீண்டும் போராட்டத்திற்கு வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் அடுத்த பஞ்சாயத்து ரெடி ஆகிட்டு இருக்கு. என்றைக்குமே உச்சியில் நின்று கீழே பார்த்தா குமிஞ்சு பார்த்தா பயமாக தான் இருக்கும். ஆனால் ஷேர் மார்க்கெட் எப்போ கீழேருந்து மேலே ஏறும் மேலேருந்து கீழே இறங்குன்றது யாருக்கும் தெரியாது.
ஷேர் மார்க்கெட் ஒன்றும் அட்சய பாத்திரம் கிடையாது. கோல்டே இப்போ சமீபத்தில் ஏறிட்டே இருந்தது. இந்த வருஷத்தில் கோல்டு ஒரு பவுனுக்கே 2.5-3 லட்சம் போயிருமா, விட்டா 10 லட்சம் கூட போயிருமான்னு கூட மனசில் தோன்ற மாதிரி விற்பாங்க இல்லையா. அப்புறம் திடீர்னு எப்போ உழுக்காட்டுவானுன்னே தெரியாது. ஸோ மேலேருந்து பார்க்குறக்கு ஒரு பயமாக தான் இருக்குது. அதனால தான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸு, பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கனரா ஃபினான்ஸ் ஹோம்ஸ் அப்படின்ற பங்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 2024 உச்சத்தை திரும்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் இதனுடைய ஆட்டம் எப்படி இருக்கும் இந்த இடத்துலேருந்து அப்படின்னு பார்க்குறக்கு சில வருடங்கள் கழித்து தான் தெரிய வரும். ஒரு 2027லையோ அல்லது 2028லையோ தான் எடுத்து பார்க்கும்போது இப்படிக்கு இது வந்துட்டு வந்தானா அல்லது இப்படிக்கு இது மேலே போனானா அப்படின்றது தெரிய வரும். ஆனால் முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்த கனரா ஃபினான்ஸ் ஹோம்ஸ் அப்படின்ற ஷேர் ப்ரைஸ் வந்து நிற்கிது. அதே மாதிரி தான் பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்ற பங்கினுடைய விலையும் அவனு வந்து 2024லேருந்து கணக்கு பார்க்கல 2 வருஷத்துக்கு இப்படி நடந்திருக்கு. இனி அடுத்த 2 வருஷம் கழித்து 2028 பார்க்கும்பொழுது இதே பேட்டர்ன் இப்படி திருப்பி போட போகிறானா அல்லது கீழே இறங்குனதா. அப்படி இப்போ எஸ்பிஐ பேங்க்கில் என்ன அப்படியே கீழே இறங்குனா, எஸ்பிஐ பேங்க்கெல்லாம் வந்து அதை உடச்சி அப்படியே எகிரிட்டான். அந்த மாதிரி இது நடக்க போகுதா என்னன்றது யாருக்கும் தெரியாது. அது சில மாதங்கள் கழிச்சு. ஆனால் இன்றைய செய்தி என்ன அப்படின்னா, இது போன்ற பங்குகள் உச்சியில் வந்து நிற்கிது. நீ அடுத்தது இந்த பங்குகளுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும், ஏதாவது பஞ்சாயத்துக்கு இது இழுத்துட்டு வர்றானுங்களோ என்னன்றது தெரில. அதுக்கு தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் கான்செப்ட் என்பதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்கு தான் இந்த கேஸ்ட்ரால் இண்டஸ்ட்ரீஸ் கேஸ்ட்ரால் இந்தியா அப்படின்ற பங்கு. 2025 இவங்க செஞ்ச சாதனை என்னென்னா 150 ரூபாயிலிருந்து 220 ரூபா வரைக்கும் போனாங்க. அதுக்கு அவன் எடுத்துக்கொண்ட காலம் என்பது 1 வருஷம். அந்த 1 வருஷத்தில் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 முறை டிவிடெண்டுகள் என்பது கொடுத்துருந்தாங்க. ஒரு ஷேருக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா ப்ளஸ் ஒரு 3 ரூபா 13 ரூபா கொடுத்துருந்தாங்க. 150 ரூபா ஷேரு, அதுக்கு 13 ரூபா டிவிடெண்டும் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் 150 ரூபாயிலிருந்து அது 220 ரூபாயாக அதில் ஒரு 70 ரூபா போச்சு. ஆக மொத்தம் 83 ரூபா 150 ரூபா ஷேருக்கு போச்சுன்னு வச்சிங்களேன். அப்புறம் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2026 என்ன பண்ணியிருக்குன்னா இன்னும் பழைய ரேட் வந்து விழுகலை, சென்டர் பாயிண்டில் இருக்கான். ஸோ அப்போ இவனுடைய ஆட்டங்கள் அடுத்த ஆட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு ஒரு சென்டர் பாயிண்டில் வந்து நிற்கிது அப்படின்ற ஒரு செய்தி இந்த கேஸ்ட்ரால் இந்தியாவில் இருக்குது. பல்வேறு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கெல்லாம் மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவா எப்படியாவது இவனை 150 ரூபா இறக்கி விட ஆண்டவா அப்படின்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஆண்டவா இறக்கி விடாத, அது எப்படி அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக அவன் கீழே விழுந்து எடுப்பானா, அப்போ நாங்கள் ஏற்கனவே மேலே வாங்கி வச்சவங்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இங்கிருந்தே ஏற்றி விடு, அவனுக்கு பணம் கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சில பேர் வேண்டுவாங்க, பேசிக்குவாங்க. கும்பத்தில் குடியேறும் சூரியன் அதனால் என்ன பலன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கும்பத்தில் சூரியன் குடியேறுவதற்கு பதிலாக கும்பாவில் குடியேறினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது நண்பர்களே, இந்த கொச்சின் ஷிப்யார்டு ஷேர் ப்ரைஸ்க்கு வந்து கும்பாவில் ராசி குடியேறி இருக்கு. அதாவது இவன்லாம் நல்லா தான் இருந்தான். போன வருஷத்தில் வந்து அபரிமிதமான வளர்ச்சி, சும்மா வரல. 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபா வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு இப்போ 1500 ரூபாயில் வந்து நிற்கிது. நீங்கள் வந்து இது ஒரு சுண்டக்காப்பாயா அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. செக்டரில் இது 2வது இடத்துல இருக்குது. அதாவது கொச்சின் ஷிப்யார்ட் ஆகட்டும், மசகான் டாக் ஆகட்டும், ஜிஆர்எஸ்சி ஆகட்டும், எல்லாருமே ஷிப் பில்டிங் தான் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம நாட்டுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மசகான் டாக் தான் பெரிய ஆள். அவங்க 2400 கோடி ஒரு வருஷத்துக்கு வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 500 கோடி தான். கொச்சின் ஷிப்யார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய வளர்ச்சி இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி 300 கோடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அவங்க ஒரு சாதாரண ஆள்லாம் கிடையாது. இப்போ 843 கோடி வந்து 2வது இடத்துல இருக்காங்க. ஜிஆர்எஸ்சி பொறுத்த வரைக்கும் 100 கோடி பக்கம் இருந்தவங்க அவங்க பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சு 500-600 கோடிக்கு லாபம் வந்துக்கிட்டாலுமே அப்போ கொச்சின் ஷிப்யார்டு வந்து 2வது இடத்துல இருக்குது. ஆனால் 2வது இடத்துல இருந்தாலும் இதுக்கு வந்து கும்பா ராசியில் வந்து உட்காந்துருக்கு. 52 வீக் லோவில் வந்து உட்காந்துருக்கு. செக்டர் லீடராக இருக்கக்கூடிய மசகான் டாக் அதுவும் என்ன தப்போ 52 வீக் கொஞ்சம் தூரம் தள்ளி அப்பவும் அது 52 வீக் லோனு தான் எடுத்துக்கணும். ஜிஆர்எஸ்சி 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஜிஆர்எஸ்சி அவனுக்கு மட்டும் என்ன ஒரு வாழ்க்கைன்னு தெரில, சென்ட்ரு பாயிண்டில் இருக்கான். இது என்ன ஒரு அநியாயம்னு தெரில.
பட் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய ஜிஆர்எஸ்சி சென்டர் பாயிண்டில் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த செக்டரில் வந்து மேற்கொண்டு ஆர்டர்கள் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய நாட்டில் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. டிஃபென்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமையில் டிசம்பர் குவார்ட்டரில் இது இம்ப்ரூவ் பண்ணி தான் ரிசல்ட் கொடுத்துருக்கு. மசகான் டாக் செக்டர் லீடர், ஆனால் 52 வீக் லோவில் இருக்கா. ஆனாலும் அவனுடைய டிசம்பர் குவார்ட்டர்லி ரிசல்ட் 880 கோடின்னு இம்ப்ரூவ் பண்ணி தான் கொடுத்துருக்கான். கொச்சின் ஷிப்யார்ட் செக்டரில் 2வது இடத்துல இருக்கான். அவனும் தன்னுடைய ரிசல்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி தான் கொடுத்துருக்கான். ஆனால் அவனும் 52 வீக் லோவில் தான் இருக்கான். செக்டரில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜிஆர்எஸ்சி அந்த பங்கு வந்து அதுவும் தன்னுடைய ரிசல்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி தான் கொடுத்துருக்கு. ஆனால் இவன் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக சென்டர் பாயிண்டில் இருக்கான். இது அநியாயம் அப்படின்ற மாதிரி தான் அந்த 2 ஷேர் வச்சுருக்கிறவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மசகான் டாக் ஷேர் வச்சுருக்கிறவங்க இன்னையே அநியாயமாக இருக்குது, நாங்கள் தான் செக்டர் லீடர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி 880 கோடின்னு ரிசல்ட் கொடுத்துருக்கோம், இந்த ஜிஆர்எஸ்சி பையன் வெறும் 171 கோடி தான் ரிசல்ட் கொடுத்துருக்கான், அவனுக்கு வந்து சென்டர் பாயிண்டில் வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள்லாம் கீழே படுத்து கிடக்கணுமா அப்படின்ற ஒரு கோபம் அந்த மசகான் டாக் ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு இருக்கும். என்ன பண்ணுறது, மார்க்கெட்டில் எப்படி ரேட்டு டிசைட் ஆகும் அப்படின்றது மார்க்கெட்டுக்கே வெளிச்சம். ஸோ உங்கள் யாருக்குமே கும்பத்தில் சூரியன் குடியேறல, கும்பாவில் வந்து சூரியன் குடியேறி இருக்கார். நண்பர்களே, இந்த டிசிஎம் ஸ்ரீராம் அப்படின்ற பங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இது முன்னாடி நம்ம எந்த பங்குகளுமே இவ்வளவு தூரம் ஒரு ஜம்ப் அடித்து நம்ம பார்த்ததில்லை. சேல்ஸ்லேயும் 3272லேருந்து 3811 ஜம்ப் அடிச்சிருக்காங்க. ப்ராஃபிட்டு வந்து 159லேருந்து 213 இதுதான் நியூஸ் இந்த டிசிஎம் ஸ்ரீராமில். ஆனால் இன்றைக்கி அது வந்து ஒரு 1.5% என்பது இறங்கி கிடக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கிறது. இப்போ இந்த டிசிஎம் ஸ்ரீராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பிஸ்னஸில் இல்லை, ஒரு இடத்துல வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா சுகர் இண்டஸ்ட்ரி போட்டிருக்காங்க, இன்னொரு இடத்துல குளோர் வினைல் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இது போட்டிருக்காங்க. அதாவது டைவர்சிஃபைடு பங்காக இருக்கிறது. ஃபெர்டிலைசர்லையும் இருக்காங்க. இந்த மாதிரி டைவர்சிஃபைடு பங்காக இந்த டிசிஎம் ஸ்ரீராம் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை தனியாக தான் பார்க்கணும். சுகர் செக்டர்னுடைய காம்படிட்டர் எடுத்து பார்க்குறதா இல்லை வேறு ஏதாவது ஒரு டைவர்சிஃபைடு ஏகப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறதுனால இதனுடைய காம்படிட்டர் யார் அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்து யார் செக்டர் லீடர் அப்படின்ற மாதிரி பண்ண முடியாது. பட் இது டீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு 600 கோடி லாபம் செய்யக்கூடிய பொட்டன்ஷியல் கொண்ட பங்கு தான் இது. அப்படி இருக்கும்பொழுது இந்த பங்கு தற்போது இன்னும் 52 வீக் லோவும் போகல, 52 வீக் ஹையும் போகல, சென்டர் பாயிண்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எல்லாம் யாருனாலும் கணிக்கவே முடியாது. ஸோ இதிலிருந்து நான் எடுத்துக்கொண்டு வந்திருந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசிஎம் ஸ்ரீராம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்திக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆனால் எடுத்துகிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து ஒரு சாதாரண பங்கே இல்லை, இப்படி ஒரு பங்கை நான் வாழ்க்கையில் பார்த்ததும் இல்லை அப்படின்ற மாதிரி அது மேலே ஏறுறதும் கீழே இறங்குறதும் எப்பா நம்மளுக்கு கண்ணு வழியே வந்துடும் போல். இனி உங்கள்கிட்ட நான் வச்சுக்க மாட்டேன் சாமி, உன்னுடைய ஜிக்ஸாக்கை நீயே வச்சுக்க, உன்னை கொண்டு போய் எந்த செக்டரோட கம்பேர் பண்ணுறதுன்றதும் தெரியல. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே டெக்னிக்கல் ரீசனுக்காக உன்னை நான் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு செய்தி வாசிக்கும் பொழுது நீ செஞ்சிருக்கக்கூடிய ஜிக்ஸாக்கை பார்க்கும்பொழுது எங்களுக்கு கண்ணு வலிக்குது. நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செய்தி, கரடிகள் இனி நம்ம மார்க்கெட்டில் லாபத்தை பறித்து விடுமா குறைத்து விடுமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் வருது. ஒரு உதாரணத்துக்கு ஏஞ்சல் ஒன் அப்படின்ற பங்கு சமீபத்தில் அவனுடைய ஹை வரும்பொழுதெல்லாம் அவனை வந்து இறக்கி விட்டுருக்குது கரடிகள் 2 முறை. இப்போ 3வது முறையாக இந்த ஏஞ்சல் ஒன் தன்னுடைய பழைய அதே ரேட்டு 2750 ரூபாய்க்கு பக்கத்தில் வந்திருக்கு. இனி இந்த கரடிகள் அந்த 2750 ரூபாயிலிருந்து ஒரு 500 ரூபாயை பறித்து மறுபடியும் 2200க்கு இது இறக்கி விட்டுருமா என்ன அப்படின்றது தெரில. 2 முறை தாண்ட முடியாத ஒரு இடத்தை இப்போ 3வது முறையாக அது பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஏஞ்சல் ஒன்னுடைய வாழ்க்கையில் இனி அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்றது தெரில. பட் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அந்த ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இன்னும் 2 பங்குகள், ஆரோ ஃபார்மா அப்படின்ற ஒரு பங்கு, என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பங்குகள்லாம் அப்படி தான் தாண்டறக்காக கடுமையாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பங்கு தான் என்ஜினியர்ஸ் இந்தியா. 4-5 முறை முயற்சி பண்ணி அப்புறம் கரடிகள் அதனுடைய லாபத்தை பறித்து அதை கீழே இறக்கி விட்டுருச்சு.
ஸோ இனி என்னன்னு தெரியல. அதே மாதிரி தான் இந்த ஆரோ ஃபார்மா, அதுவும் வந்து ஃபார்மா செக்டரில் ஒரு பெரிய ஆள் தான். ஆனால் ஒரு வருஷமாக யாரோ ஒருத்தனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒரே ஏரியாக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆரோ ஃபார்மா தற்போதைக்கு ஒரு லோ லெவலில் வந்து விழுந்திருக்கு. இனி அடுத்தது இவனாலேயும் எத்தனையோ முறை முயற்சி பண்ணி தாண்ட முடியாத ஒரு பங்கு தான். எப்படி இந்த பங்குனால் தாண்ட முடியலையோ, இந்த ஏஞ்சல் ஒன்னால் தாண்ட முடியல, என்ஜினியர்ஸ் இந்தியாவால் தாண்ட முடியல, அதே மாதிரி ஆரோ ஃபார்மனுடைய லாபத்தையும் இந்த கரடிகள் அபகரித்து விட்டன. மேலே ஏறக்கே விட மாட்டேங்குது. இனி இந்த பங்குமே நீ அடுத்தது என்ன செய்யும்? அதே மாதிரி நான் கும்பா பாட்டு பாடி தான் தீருவேன், உங்கள் நெஞ்சுக்குள்ளே கத்தி விட்டு ஆட்டுவேன் அப்படின்ற மாதிரி சில பங்குகள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. க்ளீன் போல்டு, க்ளீன் சயின்ஸுன்னு எதுக்கு பேர் வச்சான்னு தெரில, அப்படியே க்ளீன் போல்டாகி கீழே கிடக்கிறான். ஸோ இந்த க்ளீன் சயின்ஸ் அப்படின்ற பங்கு வரலாறு காணாத வீழ்ச்சியாக இருக்குது. என்னையா நீ இப்படி ஒரு அதனுடைய கடந்த 3 வருட காலத்தில் அதனுடைய மூமெண்ட் என்பது ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருந்தது. கடந்த 3 மாதமாக இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, இப்படி ஒரு வீழ்ச்சியை இந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய உலகமே பார்க்கல. இப்படி புலம்பு விட்டுட்டானே அப்படின்ற மாதிரியான ஒரு வீழ்ச்சியாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இது ஒரு நஷ்டம் பண்ணாத ஒரு கம்பெனியாக இருக்குது. அது ஒன்று தான் இதில் ஒரு ஆறுதல். இவங்க இருக்கக்கூடிய செக்டர் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் போன்ற ஒரு செக்டர். அதனால் இவங்களுடைய பிஸ்னஸ் என்பது எந்த அளவுக்கு இருக்குது. இத்தனைக்கு அவங்க வந்து அவங்களுடைய ஜியாகிரபிக்கல் ரெவன்யூ வந்து நல்ல அருமையாக ஸ்ப்ளிட்டாக இருக்குது. ஒரு நாடை நம்பி இல்லை, இந்தியாவை மட்டும் நம்பி இல்லை. இந்தியா, சைனா, யூரோப், அமெரிக்கான்னு பல இடங்களில் அவங்களுடைய வருமானம் என்பது வந்துக்கிட்டு இருக்குது. இப்போதைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இனி எப்போ இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் 100 கோடிக்கு மேலே லாபம் தர்றானோ அப்போ தான் இவனெலாம் உருப்பிடுவான் அப்படின்ற ஒரு நிலைமையில் இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் ஷேர்ஸை வந்து பார்த்து எடுத்தாலும் அது லாபம் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்றத அந்த ஷேர் தான் முடிவு பண்ணணும். நம்ம ஷேர்ஸை எடுக்கிறத வேணால் நம்ம முடிவு பண்ணிடலாம், ஆனால் லாபம் கொடுக்கறதா வேண்டாமான்னு அந்த ஷேர் தான் முடிவு பண்ணணும். நண்பர்களே, டெக்னாலஜி செக்டர் தான், ஆனாலும் அவன் கீழே விழுந்தால் சில நேரங்களில் காப்பாற்றி விட்ட ஒரு பங்கு தான் இந்த லேட்டன்ட் வியூ அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற பங்கு. வந்து ஒரு டெக்னாலஜி கம்பெனியாக இருந்தாலும் அப்பப்போ ஷேர் ஹோல்டர்ஸை பார்த்து பரிதாபப்பட்டு அப்பப்போ மேல் நோக்கி ஏற்றி விடப்பட்ட பங்கு தான். 2025 இது செஞ்ச காரியம் என்னென்னா, 340 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு 390, மறுபடியும் ஒரு 480, மறுபடியும் 390ன்னு ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் வந்து விழுந்திருக்கு. இனி அடுத்தது என்ன பண்ண காத்திருக்கிறது அப்படின்றது தெரில. ஆக மொத்தம் டெக்னாலஜி பங்குகளினுடைய சரிவு தடுத்து நிறுத்தப்படுமா? அதுலேயும் குறிப்பாக இன்ஃபோசிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் ரேஞ்சில் வந்து விழுந்து 5 நாள் 10 நாளாக சரிஞ்சும் கிடந்து, இதுக்கப்புறமும் உன்னால் சரிவை நிறுத்த முடியலன்னா நாங்கள்லாம் என்ன தலையில் துண்டை போட்டுட்டு போகிறதா அப்படின்ற ஒரு நிலமை தான் தற்போதைக்கு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. நாளைக்காவது நீ கொஞ்சம் ஸ்டெடியாக நிற்கலின்னா நாங்கள்லாம் மனசுடைஞ்சு போயிடுவோம் அப்படின்ற ஒரு நிலமை தான் இந்த இன்ஃபோசிஸ் ஷேர் வச்சுருக்கிறவங்களுடைய நிலைமையாக இருக்குது. நன்றி, வணக்கம்.